ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் தைரியஸ்தானம், சகாயஸ்தானம். சகாயம் பண்ணுறதுக்கே பிறந்தவர்கள் மிதுன ராசினியர்கள். பிறருக்கு உதவிகரமாக இருப்பாங்க, உருத்தியோகமாக இருப்பாங்க, வீரமும் விவேகமும் ஒருங்க பெற்றவர்கள், புதனுடைய அனுக்கரம் பெற்றவர்கள், ஞான வீடு அறிவிக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிறவர்கள் மிதுன ராசினியர்கள். மிருகசீரிசம் 3, 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, வக்கரகதியில் இருக்கிறாரு. வருகிற 27ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகி முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் உஷ்ணப்படுவீங்க, மன சஞ்சலம் இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும். நாளாக சரியாக போயிடும். சரியா நேர்களே, நம்ம அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். குருசாரத்தில் தான் இருக்கிறாரு. ஒரு இயற்கை சுபகிரக சாரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு வகையில் பார்த்தா அது குருமங்கல யோகம்தான், சில அதிர்ஷ்டத்தில் கொடுக்கும். மிதுன ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ மிதுன ராசியில் பலன்கள் ராசிக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கண ரீதியாக சில நேரம் மாறுபடும். நான் அதனால தான் எப்போயுமே ரெண்டையுமே மேட்ச் பண்ணி சொல்லுவேன். சரியா நேர்களே, அதை தான் யதார்த்தமும் கூட, உண்மையும் கூட. அதனால் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வீடியோ வழியாக ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். சில பேருக்கு நக்கலம் தெரியாது, நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும் தெரியாது. லக்கணம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனலை வழக்கமாக பார்க்குற ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப வணக்கம். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கம். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும். பழைய நேர்களுக்கெலாம் தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோவில். லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். உயிர், ஆத்மா, ஜீவன். சரியா நேரில் தனிப்பட்ட முறையில் உங்களை அளவு பண்ணுறது லக்கணம் தான். வெளி வட்டார தொடர்புக்கு ராசி, அதுபோல் மனதுக்கும் உடலுக்கும் ராசி தான். நம்ம அப்பப்போ மனதால் ஸ்கிப் ஆகிறோம், ஒரு நேரம் ஒவ்வொரு நேரம் நினைப்போம். அதுபோல் உடல் ரீதியாக சில இடத்துக்கு அலைவோம், திரிவோம், சில காரியங்களை பண்ணுவோம். அது ரெண்டுக்கு தான் ராசி வரும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் இப்போ மிதுன ராசியில் பிறந்தவருக்கு ஒருத்தருக்கு அவரோட தனிப்பட்ட சில விஷயங்களை சொல்கிறது லக்கணம் தான். லக்கண ரீதியாக ஜாதக அமைப்பு, அதை தான் பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம். ரைட் நேர்களே, இப்போ லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் பிறந்த தேதி, டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க அதை சொல்லுங்கள். சில பேர் டைம் போட்டுருந்தாங்க, ஏஎம் பிஎம் போட மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களை லக்கணத்தை சொல்லிடுவேன் நான். சரியா நேர்களே, நிறைய நேர்கள் கேட்குறாங்க, சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில். மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸில் நான் அட்டன் பண்ணுறேன். சில பேர் பிறந்த ஜாதக டீட்டெலாம் அனுப்புகிறாங்க, அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லைனா மிதுன ராசிக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சில கேள்விகள் உங்கள் பிறந்த ஜாதகத்தை பற்றி இருந்தால் கூட அந்த பலன்களை கூட அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டு ஒரு கார்டு மாதிரி போட்டு கூட உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். எப்படியோ உங்களோட தேவைகளை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். ஓகே நேர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிதுன ராசிக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குது, நடக்க போகுது. சரியா, நடந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய சிறப்பு இனிமேல் கூட போகுது. அப்படி என்ன சார் சிறப்பு அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8, 9 குடைவன், அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி சனி பகவான். சனி பகவான் ஒரு பாவகரகம் தான், இயற்கை பாவர் தான். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி இருக்குது, நல்லது அல்ல. மூலத்திருவோண வீட்டில் ஆட்சி பெற்று நேர்வலுவில் இருக்கிறாரு. ஸோ சனி பகவான் எப்போயுமே நேர்வலு பெறக்கூடாது, மறைமுகமாக இருக்கலாம். ராசிக்கு 3, 6, 10, 11 இப்படி இருக்கலாம். 10ஆம் இடத்துல இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த அமைப்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருந்தார். சனி பகவான் தான் இருக்கிற வீட்டையும் கெடுப்பார், பார்க்குற இடங்களையும் கெடுப்பார். ஏன்னா முழு பவர். கிரகங்களே பார்வை பலன் அதிகமாக இருக்கிற கிரகம் சனி பகவான் தான். சனி பார்வை கெடுபார்வை, 100% கெடுபார்வை. அவர் சுப தொடர்பில் இருந்தார்னா அந்த கெடுபார்வையுடைய சதவீதம் முன்ன பின்ன இருக்கும், அதோடைய தாக்கம் கூட குறைய இருக்கும். சரியா, இப்போ அவர் குருசாரத்தில் தான் இருக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. குருசாரத்திலேயே போய் அவர் ராசி மாறுறாரு. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பயிற்சி அடைகிறாரு. வருகிற மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் இயல்பு நிலை இழக்கிறாரு, சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு. சனி பகவான் இயல்பு நிலை இழக்கிறதுனால நேர்வலு குறைகிறாரு. நேர்வலு குறைகிறதுனால 9ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது, உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஆக்டிவ் ஆகுது. எப்போ சார் நேர்வலு இழக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 23/2/2025 வர்ற பிப்ரவரி 23ஆம் தேதி, மாசி 11ஆம் தேதி நேர்வலு இழக்கிறாரு. அதே நிலைமையில் தான் அவர் பயிற்சி ஆகிறாரு. 29/3/2025 பங்குனி 15ஆம் தேதி இயல்பு நிலை திரும்பிடுறாரு. ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு 36 நாட்கள் அவர் இயல்பு நிலை இழந்திருக்கிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, சனி பகவான் 8, 9 கூடியவன் இயல்பு நிலை இழக்கிறது தான் பார்க்குற இடத்தெல்லாம் வளப்படுத்துவார். அதுபோக அவர் ராசிக்கு 8, 9 கூடவனாக இருக்கிறதுனால, இயல்பு நிலை இழக்கிறதுனால நீங்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தூரதேசத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதுபோக
சில வம்பு வழக்கு பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தில் போகிறவங்களாம் கவனமாக இருக்கணும். சில பேர் ஆல்ரெடி ஏற்கனவே சில இதில் இருப்பாங்க, சில பிரச்சனையில் சிக்கி அதுக்காக ரெமெடி தேடிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். சேஃப்டியாக பார்த்துக்கணும். தகப்பனுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். சரியா? தகப்பனுடைய உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் அப்பா ஒரு உத்தியோகஸ்தனாக இருந்தாருன்னா அந்த உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த விவசாயத்து பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். சனி பகவான் காரகத்துவத்தில் உள்ள தொழில்கள் உங்கள் அப்பா இருந்தாருன்னா அதில் பிரச்சனை வரும். சனி பகவான் காரகத்துவம் உள்ள தொழில் என்ன சார் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் தகப்பனார் வந்து மரக்கடை வச்சுருக்கிறாரு, விவசாயம் பண்ணுறாரு, பிளாஸ்டிக் பொருள் வச்சுருக்கிறாரு, ஈயம்பித்தால் விற்கிறாரு, கழிவுப் பொருள் சப்ளை பண்ணுறாரு, கழிவுப் பொருள் எடுக்கிறாரு, அது போக இப்போ பேப்பர் வேலை பார்க்குறாரு, பழைய இரும்பு கடை வச்சுருக்கிறாரு, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறாரு, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறாரு, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறாரு, ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, ஆயில் அண்ட் கிரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறாரு, இது மாதிரி பொருட்கள், கழிவு பொருட்கள், சோப்பு, இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா. மனித அழுக்கன் அகற்றுகிற பொருட்கள், கிருஷ்ண ஆயில், ஃபினாயில், டெட்டாயில், இப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இருக்குது, சப்ளையும் இருக்குது. இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இதில் இருக்கிறவர்கள், அதாவது இப்போ மிதுன ராசியில் ஒரு ஆண் இருக்கிறாரு, அவங்க அப்பா வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாருன்னா அந்த வேலையில் சில பிரச்சனைகள் வரும். சனி பகவான் ஒரு வேலைக்கார கிரகம் தான், வேலைக்கார கிரகம் தான். அந்த வேலையில் சில தாமதத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் அந்த வேலையில் ஒரு அசதி இருக்கும். அதுபோக மற்ற விஷயத்துலலாம் நிறைய பலன்களை கொடுப்பாரு. அவர் அஸ்தமனம் ஆகிறதுனால கெடுபலங்கள் வெகுவாக குறைஞ்சிரும். நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். சனி பகவான் அஸ்தமானம்னா ஆதிபத்திய விஷயத்தை குறைப்பார், ஆனால் நல்ல பலன்களை நிறையா கொடுப்பாரு. 30% கெடுபலங்களை கொடுத்தாருன்னா 70% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு அவர் அஸ்தமனம் 9ஆம் இடத்துல அடையிறது நல்லது தான். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு அவர் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்காமல் இருந்தார். பாக்கியம்ங்கிறது என்னென்னா பெரும் அதிர்ஷ்டம். ஒரு மனிதனுக்கு பேராவல் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, பேராசை அப்படிங்கிறோம். ஒரு விஷயத்தில் அதிகமாக ஆர்வப்படுறது, அதைத்தான் பேராசை, பேராவல், பெரிய எண்ணம், பெருசாக அதை யூஜ் பண்ணி பார்க்குறோம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். ஸோ பேரதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிநாதனும் 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. சனி பகவானை கூடுதலை சுபத்துவப்படுத்துகிறாரு. புதன் 9ஆம் இடத்துல இருக்குது, அருமையான அமைப்புங்க. மகாலட்சுமி யோகம் முக்கியமான அமைப்பு. ஏன்னா பெருமாள் வந்து புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். பெருமாள் மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கிறார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து புதனும் சுக்கரங்கிட்ட தான் போய் சேர்றாரு. உச்சி சுக்கரம் கூட சேர்ந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாத நகரமும் அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து மேசத்துக்கு போவார், பரிவர்த்தனை யோகம். ரிஷபத்தில் வந்து குரு கூட சேருவார். குரு கூட சேர்றதுக்கு முன்னாடி குரு பயிற்சி அடைஞ்சிருவார்னு நினைக்கிறேன். குரு பயிற்சியாக உங்கள் ராசிக்கு வந்துடுவார். மற்றவர் மேபி 12ஆம் இடத்துல இருந்தாலுமே உச்சி சுக்கர வீட்டில் இருப்பார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார், குருவோட சேருவார். ஸோ உங்கள் ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல மணிக்கு வராரு. வைகாசி மாதம் வரைக்கும் நல்ல ஆனி மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். சரியா? ஆனி மாதம் வரைக்கும் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் நிலைப்பாடு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா மிதுன ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பதிவாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அனைத்து வளங்களும் கை கொடுக்கும். ஏன்னா புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகங்க. புதன் வந்து உங்கள் ராசிக்கு வர்றவர், ராசியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாரு. கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? அதையும் சொல்லிடுறேன். ஜூனில் வந்து கிட்டத்தட்ட ஜூன் 20 வரைக்கும் இருக்கிறாரு. சரியா நேர்களே? இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து 14 தான், பிப்ரவரி 14 தான். ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட நாட்கள் நிறையா இருக்குது. ஒரு 4 மாதத்துக்கு மேலே வந்து புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மையில் தான் போய் முடியும். புதனும் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறது தசாங்க யோகம். தசாங்க யோகம்ங்கிறது ஒரு கோடீஸ்வர யோகம். தசம்னாலே 10. சரியா நேர்களே? காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடத்துக்குரியவன் சனி பகவான். புதன் ஒரு நல்ல கிரகம். புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. மாமா மச்சை சேர்ந்த மாதிரி. மாமா மச்ச உறவு நல்ல உறவாக பார்க்கப்படும். எப்போயுமே மாமா மச்சங்க வந்து ஒரு இணக்கமாக இருப்பாங்க. அது மாதிரி புதனும் மச்சனும் மாமா மச்ச உறவுள்ள கிரகம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3, 6, 11ஆம் இடத்தை பார்த்து சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுபோக 9ஆம் இடத்துலேருந்து சில குறைபாடுகள் இருந்தது. இப்போ இந்த 9ஆம் இட குறைபாடுகள்லாம் இப்போ சரியாயிரும். 9ஆம் இடத்துலேருந்து என்ன சார் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நான் சொல்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில பிரச்சனை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? உங்களுக்கு வந்து சில காரியத்தில் வந்து எக்ஸஸாக இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. தனக்கு போதான் தானம் சொல்கிற மாதிரி மற்றவங்களை செய்ய முடியாமல் இருந்தீங்க. ஏன்னா 9ஆம் இடம் தான தர்மத்தை குறிக்கும், கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரதை குறிக்கும், ஆலய வழிபாடை குறிக்கும். இதிலெல்லாம் சில இடைஞ்சல் இருந்தது. எங்கேயும் 4 இடத்துக்கு போக முடியல. சில பிரச்சனையோடு தான் இருந்தீங்க, நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருந்தீங்க. இனிமேல் அது நல்லபடியாக இருக்கும். பெரிய விஷயத்தில் இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவர்களுக்கு இனிவராக இருப்பீங்க. பெரியவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மன தெளிவு இருக்கும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 9ஆம் இடம் வந்து மனசில் உள்ள தெளிவாக குறிக்கிற இடம். சரியா? மனம் வந்து தெளிவாக ஆகணும், தெளிந்த மனதோடு இருக்கணும்.
சில பேர் பார்த்தீங்கன்னா கிளியராக இருப்பாங்க, எவர் கிளியராக இருப்பாங்க. கரெக்டாக முடிவு எடுப்பாங்க, கரெக்டாக செயல்படுத்துவாங்க. அதுக்கு வந்து 9ஆம் இடம் தான். அதனால தான் 9ஆம் இடம் வந்து பெரிய வெற்றியை குறிக்குது. இப்போ சனி பகவான் அங்கே வந்து அஸ்தமனம் அடைகிறதுனால மன தெளிவு இருக்கும், எடுக்கிற காரியம் தெளிவாக இருக்கும். அந்த காரியத்தோடைய ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பேரதிர்ஷ்டமாக இருக்கும், வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே ஒரு ஆராதனை இருக்கும். அனைவரும் உங்களை ஆராதனை பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லாரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ கூடுதலாக இருக்கும். சரியா? நான் சனி பகவானுக்கு அடுத்து பயிற்சி போடுவேன். சனி பயிற்சிக்கு இன்னும் வீடியோ போடலை மிதுன ராசிக்கு. அதில் சனி பகவானை பற்றி ரொம்ப கூடுதலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அவர் பார்க்குற இடத்துல உள்ள பலன்களை மட்டும் சொல்கிறேன், பொது பலன்களையும் சொல்கிறேன். சரியா நேர்களே? ஏன்னா சனி பயிற்சி அடுத்த மார்ச் 29 நடக்குது. அதுக்கு கூடுதல் தகவலோடு அடுத்த வருகின்ற வீடியோவில் தகவல்களை சொல்கிறேன். அதுபோக தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். தகப்பன் மகன் உறவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கை கொடுக்கும். அஷ்டநிதியும் அஷ்டலட்சுமியும் நவநிதியும் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. ஏன்னா புதனும் சனியும் சேருது வந்து ஒரு அஷ்டலட்சுமி யோகம் தான். சரியா? அது நல்ல அமைப்பு தான். சரியா நேர்களே? சனி பகவான் பாவகிரகமாக இருந்தாலுமே சில நேரம் புதன் கூட சேரும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு. இயல்பு நிலை வேறு இழந்திருக்கிறாரு, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இப்படி பலன்கள் வந்து உங்களுக்கு பலவாறு போகுது. அதுபோக சனி பகவானுக்கு கோணத்தில் செவ்வாய் இருக்கிறார், உங்கள் ராசியில் இருக்கிறார். இது நவபஞ்சம யோகம் போவாங்க. சரியா? நவபஞ்சம யோகம் வந்து அருமையான யோகம் தான். அந்த நவகிரகங்கள் எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்த கிரகத்தை அமைப்பு அப்படியே கொடுக்கும். செவ்வாய் வந்து இப்போ நவபஞ்சம யோகத்தில் இருக்கிறனால ராசியில் இருக்கிறாரு. அதனால் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து இந்நேரம் ஆள் நல்ல தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க. இந்த தவறாக இருந்தால் தட்டி கேட்பீங்க, கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், சகோதர வழியில் இணக்கமாக இருப்பீங்க, சகோதர பாசத்தோடு இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தவர் குருசாரத்தில் போகிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 4, 7, 10 கூடவன் சாரத்தில் 6, 11 கூடவன் போகிறதுனால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். தொழிலில் கடன் வாங்குற மாதிரியும் இருக்கும். ஏன்னா 6 கூடவன் வராரு, கடனை வாங்குற மாதிரி இருக்கும். கடனை வாங்கி போட்டாலுமே உங்களுக்கு வந்து அதில் ரிசல்ட் வந்து நல்ல லாபத்தில் போகும். சில பேர் தொழிலில் கடன் வாங்கி தான் செய்வாங்க. அது வந்து நிர்பந்தமாயிரும். பேங்கில் கடன் வாங்குவாங்க, இல்லை ஃபைனான்ஸில் கடன் வாங்குவாங்க. இப்படிலாம் சில அமைப்புகள் இருக்கும். அதுபோக 7 கூடவன் சாரத்தில் 6 கூடவன் போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கும். சரியா நேரில்? அதுபோக ராசிக்கு 7ஆம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால ஈகோ பிரச்சனை இருக்கும். நானா நீயான்னு போட்டி போடுவீங்க, செல்ல கோபம் வரும். அதெல்லாம் தவிர்த்துருங்க. சரியா? சில நேரத்தில் வந்து சில பேச்சுவார்த்தைகள் சிக்கலில் போய் முடியும். அதனால் இப்போதைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். கணவன் மனைவி 2 பேருமே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து விட்டு கொடுத்து போங்க. கொஞ்ச நாளைக்கு விட்டு கொடுத்து போங்க. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை விட்டு போகணும். அதுக்குன்னு நாட்கள் இருக்குது. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார். அது வரைக்கும் கணவன் மன உறவில் ரொம்ப இணக்கமாக இருக்கணும். அதை கொஞ்சம் இப்போ சரிப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே? இப்போ சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லாயிருக்கும். ஆள் வந்து தொட்ட காரியம் தொடங்கும், காரியம் வெற்றி இருக்கும். எடுக்கிற காரியத்தில் எல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயம். அக்கம் பக்கத்தோட அனுசரணை இருப்பீங்க. பக்கத்து இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, வீட்டிலேருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களை? குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவ சிகிச்சை டாக்டராக இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பூமி பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாய் ராசியில் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் மூத்த சகோதரனால நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். 11 கூடவன் ராசியில் இருக்கிறனால உங்கள் வீட்டில் அண்ணன் வந்து நல்லா இருப்பார். அண்ணனால் நல்ல ஒரு அருமை பெருமை இருக்கும். சகோதரத்துக்கிட்ட நல்ல இணக்கமாக இருப்பீங்க. செவ்வாய் சகோதரக்காரன் ராசியில் இருக்கிறனால சகோதர விஷயத்தில் நல்ல பிணைப்பாக இருப்பீங்க. சகோதர விஷயத்தில் ஒரு பாசமாக இருக்கும். ஒரு சகவாசம் நல்லா இருக்கும். சரியா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து நல்ல இணைபிரியாமல் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு குதூகலமாக சந்தோஷமாக இருப்பீங்க. உடன்பிறப்புகளால் உங்கள் ரத்தங்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உதவி இருக்கும். நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி நல்ல பலங்களை வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு அஸ்தமனமான நிலையில் கொடுக்குறாரு. சரியா? அவர் பாக்கிய சனி சொன்னாலுமே அவர் பாக்கியத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா கோணத்தில் வந்து சனி பகவான் இருக்கக்கூடாது. ஒரு பெருங்கோணத்தில் ஒரு பாவர் இருக்கக்கூடாது. இப்போ அந்த பாவர் வந்து அஸ்தமனம் அடைகிறாரு. யாரால் அஸ்தமனம் அடைகிறார் சார் அப்படின்னா சூரியனால் அடைகிறாரு. சூரியனுக்கு முன்பின் சில குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே சனி பகவான் வரும்போது அஸ்தமனம் அடைவார். சரியா? 20 டிகிரிக்குள்ளே வரும்போது அஸ்தமனம் அடைவார். ஸோ அதனால தான் 23/2/2025 29/3/2025 வரைக்கும் அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. நல்ல பல விதமான யோகங்களை கொடுக்குறாரு. தசாங்க யோகம்ங்கிற யோகத்தை கொடுக்குறாரு. அது ஒரு கோடீஸ்வர யோகம். உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. சரியா? புதன் வந்து ஒரு ராசிநாதன் 1 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால தாய் தகப்பனுக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும்.
தாய் தகப்பன் தான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? அம்மா அப்பா குடும்பத்தில் அம்மா அப்பா நல்லா இருந்தால் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்க. தந்தையும் தாயும் தான் குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. ஸோ தாய் தந்தை உறவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நாளுக்குடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழியில் நல்ல யோகம் இருக்கும். தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க. அதுபோக ராசிநாதர் 9ஆம் இடத்துல இருக்கனால தாப்பன் வழியில் நல்ல டைம் இருக்கும். தாப்பனால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். தொட்டது தொழுங்கும் கைராசி இருக்கும். இந்த இடம் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரத்தில் கைராசி இருக்கணும். முகராசியும் கைராசியும் ஒரு மனிதனுக்கு முக்கிய முகவரிகள். அதுபோக ஆள் திறமையாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். டேபிள் ஒர்க்கு பார்க்குறவங்க, எழுதுகிறவங்க, கலைஞர்கள், கவிஞர்கள், இது மாதிரி ரிட்டன் ஒர்க்கில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். தந்தைக்கு நீடித்த ஆயுள் பலம் இருக்கும். ஆயுள் பலத்தை வந்து கோச்சாரத்தில் சொல்ல முடியாது ராசிக்கு. இருந்தாலும் தந்தை வழி ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தந்தைக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஹெல்த்தை நல்லா இருப்பார். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். 5க்கு 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்துக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. பிள்ளைகள் வச்சது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. புராணம் இதிகாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆள் கொஞ்சம் விகடமாக இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. விகடம் பேசிக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். குலப்பெருமையை நிலைநாட்டுவீங்க. பேர் புகழ் இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பேசி மடக்கிடுவீங்க. குறிப்பாக பேசி பிழைக்கிறவர்கள் டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புதன் சனி சேர்ந்தாலே வக்கீல் வேலை நல்லாயிருக்கும். வாதாடுறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக திரைப்படத்துறையில் சங்கீதம், இசை சம்மந்தப்பட்டவர்கள், இசைவாணர்கள், இசை சம்மந்தப்பட்ட பாடகர்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதையுமே சீக்கிரம் அப்சர்வேஷன் பண்ணுவீங்க. அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் வந்து ஒரு வியாபார கிரகம். அவர் வந்து சனி பகவான் கூட சேர்ந்து சூரியன் சகவாசத்தில் இருக்கிறனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக புன்சை பயிர் விவசாயம் பண்ணுறவங்க, கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, இப்படி நிறைய இருக்குது புன்சை பயிர்கள். என்ன அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? அது அரிசி வந்து நன்சை பயிரில் போயிடும். புன்சை பயிரில் வந்து சில இதெல்லாம் வரும். அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக நவதானியம் தொழில், இந்த கடலைப்பருப்பு நிறையா இருக்குது நவதானியத்தில். சரியா நேர்களே? அந்த நவதானம் சம்மந்தப்பட்ட விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து பக்கத்திலலாம் இருக்கிறார் புதன். அடுத்து 10ஆம் இடம் தொழில் சார்ந்து போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக கொடுப்பாரு. ஸோ நவதான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசியில் ஆள் டிசிப்ளினாக இருப்பீங்க. ஓவியமாக இருப்பீங்க. ஒழுக்கமாக இருப்பீங்க. பிள்ளருடைய நட்பு நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? ஏன்னா புதன் ஒரு நட்பு கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நட்புக்கு வந்து நட்பால் வெற்றி பெறுவீங்க. 3க்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நட்பு சகவாசம் நல்ல விதமாக இருக்கும். நல்ல விதம் பயன்படுத்திக்கோங்க. சரியா? நட்பு வந்து நல்ல ஒரு கிரெடிட்டை கொடுக்கும். ஸோ நண்பர்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதல் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்குது. ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறாரு. மிதுனத்துக்கு நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து வாலண்டர்ஸ் டே 14/2/2025. மிதுன ராசியில் காதலிப்பவர்கள், காதலித்து திருமணம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். போதி ஜோதிடத்தின் வழியாக, எனி டைம் ஜோதிடத்தின் வழியாக வாழ்த்துக்கள். எனி டைம் ஜோதிடம்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் எப்போயுமே ஜோதிட சிந்தனையில் தான் இருப்பேன். எனக்கு நைட்டில் கமெண்ட் பாக்ஸ் கூட போடுவேன். 2 மணிக்கு எழுந்துச்சு கூட கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு இருப்பேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அப்போ கூட 2 மணி 3 மணி கூட நான் பார்ப்பேன். ஸோ 5 மணி நேரம் தூக்கத்தை தவிர மற்ற 19 மணி நேரம் வந்து எனக்கு ஜோதிட சிந்தனை தான். சேனலுக்கு பேசுவேன், ஜோதிஷத்தை செக் பண்ணுவேன், ஆர்டிக்கிள் எழுதுவேன், மற்ற ஜோதிட தகவல்களை சேகரிப்பேன், கமெண்ட் பாக்ஸுக்கு பதில் எடுப்பேன், வாட்ஸ்அப்பில் வர தகவலுக்கு பதில் கொடுப்பேன், ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடம், ஜாதகம் ஜாதகம் ஜாதகம், நவக்கிரகங்களை வழிபடுறது, கோயில் குளத்துக்கு போகிறது, பூஜை புனஸ்காரம், இறை தொண்டை செய்கிறது, இதுதான் என்னுடைய பிரதான வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சிந்தனையில் இருப்பதே. ஸோ அதனால தான் போதி ஜோதிடத்துக்கு வந்து நானாக ஒரு பேர் வச்சுருக்கேன். எனி டைம் ஜோதிடம்னு வச்சுருக்கிறேன். அதை நீங்களும் வந்து வழிமொழியலாம். சரியா நேரில் நான் முன்மொழிகிறேன், நீங்கள் வழிமொழிங்க. எனி டைம் ஜோதிடம் நீங்கள் எப்போ கேட்டாலுமே நான் பதில் சொல்லுவேன். நைட்டு 10 மணி வரைக்கும் கால் எடுத்து அட்டன் பண்ணுவேன். வருகிற காலுக்கு நானாக கூப்பிட்டு பேசுவேன். அது தெரியும், என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டவங்களுக்கு தெரியும். சரியா நேர்களே? ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட நேர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய கோடான கோடி நன்றிகள். குறிப்பாக காதலர்களுக்கு காதல் தின நல்வாழ்த்துக்கள். காதல் சலைக்கட்டும். இப்போதைக்கு காதலுக்கு நல்லா இருக்குது மிதுன ராசிக்கு. சரியா? செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ராசி சம்மந்தப்பட்டாரா காதலை நல்லா ஊக்குவிப்பார். 5ஆம் இடம் 5 கூடையவனும் உச்சமத்தில் தான் இருக்கிறாரு. யார் 5ஆம் இடத்து கூடையவனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ காதல் செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். காதலும் ஒரு காரியம் தானே. லவ் பண்ணுறதும் ஒரு வேலை தான், முக்கியமான வேலை. லவ் பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் இழக்கணும். சில பேர் காதலிக்கிறதுக்காக அப்படி காத்து கிடப்பாங்க, வேலை வெட்டியை போட்டுலாம் காத்து கிடப்பாங்க. அந்தளவுக்கு காதல் வந்து எல்லாத்தையும் காக்க வைக்கும். காத்திருக்கிறது தான் காதலுக்கு ஒரு ரசனை. சரியா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி காதலுக்காக காத்திருக்கிறதுல வந்து தனி சுகம்.
அந்த சுகம் வந்து இப்போ நல்லபடியாக இருக்கும். புதனும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடம் காதலுக்கு உகந்த இடம் தான். 5க்கு 5ஆம் இடம். சரியா நேர்களே? ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திரனும் ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. இன்றைக்கி 9ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. சந்திரன் இன்றைக்கி சிம்ம ராசியில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பூர நட்சத்திரத்தில் இருக்குது. சூப்பர். சரியா? சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கிறார். 5 கூடிய சாரத்தில் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு பர்பஸாக இன்றைக்கி காதலர் தினம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சார் நான் காதலியை பார்த்தேன், பேசினேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் தான் கிடைக்கும். பகல் நேரம் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, நட்பை பரிமாறியிருப்பீங்க, அன்பை பரிமாறியிருப்பீங்க, எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்க. அது எது இருந்துச்சுன்னா ஷேரிங் பண்ணுங்கள். நல்லபடியாக இருக்கட்டும். ஓகே, காதல் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் சேரும். வான சாஸ்திரம் படித்தவர்கள், விஞ்ஞானம் படித்தவர்கள், சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்லாவாக பார்க்கப்படுகிறது. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. சூரியன் சவாசம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு தொடர்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 2 தொழில் கிரகங்கள் தங்களுக்குள்ள இணைவை புதன் மூலியமாக நினைக்கிறாங்க. சனியும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருந்து புதன் தொடர்பில் இருக்கிறாங்க. புதன் வந்து ஒரு நடுவராக இருக்கிறாரு, ஒரு மீடியேட்டராக இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2 தொழில் கிரகங்கள் இருக்கிறதுனால தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அரசு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சூரியன் உங்கள் ராசிக்கு 3 கூடியவன், தைரிய வீரிய சேனாபதி 9ஆம் இடத்துலேருந்து தான் வீடு சம்மந்தப்படுறாரு. நல்லாயிருக்கும். இளைய சகோதரன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தம்பின்னு சொல்கிறவன் நல்லா இருப்பான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்கிற மாதிரி உங்கள் தம்பி வீர செயல்கள்லாம் பண்ணுவார். இந்த மாதம் முழுக்க தம்பியால் பெருமைப்படுவீங்க. தம்பியால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா? மற்றவங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருப்பீங்க. அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி மற்ற மதத்தை சேர்ந்தவங்க, மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ரிலிஜனை சேர்ந்தவங்களுடைய ஆதரவு இருக்கும். அவங்களும் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. நல்லாயிருக்கும். சலையாஸ்திரை போகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. புதிய கோயில் வேலைகள்லாம் செய்வீங்க. புறநாப்பு என்ன சொல்லுவாங்க, அது ரெட்டிஃபிகேஷன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களே, ரெட்டிஃபிகேஷன் கோயிலில் செய்வாங்க. அது தமிழ் வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்குது நமக்கு. பராமரிப்பா? ஆமாம், பராமரிப்பு வேலை, மராமத்து வேலை, கோயிலில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கோயில் வேலையில் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். தந்தை மூலியமாக நல்ல தனலாபங்கள் கிடைக்கும். அப்பா வழியில் நிறைய கிரெடிட் கிடைக்கும். சரியா? மிதுன ராசி நேர்களை ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இது வந்து நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேற்றே சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ நேற்றே வந்து உங்கள் அப்பாவால் உங்களுக்கு கிரெடிட் கிடச்சிருக்கும். உங்கள் அப்பா அங்கே என்னாச்சும் கூட்டு போயிருப்பார், ஒரு ஜவுளி கடை கூட்டு போயிருப்பார், ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்பாரு, இல்லைனா பையனாக இருந்தால் ஃபேன் ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு திங்ஸ் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அப்பாவால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க. நல்லாவும் இருக்குது நேர்களே. மிதுன ராசிக்கு இப்போதைக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறது தான் பெரிய பின்னடைவு. அதுவும் வந்து அவர் வக்கரகதி அடைஞ்சிருவார். வக்கரத்துலேருந்து வெளியே வந்துடுவார் வருகிற 27ஆம் தேதி. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வாட் எவர் மேபி அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் கிடையாது. ஆனால் நீசமாகி இருப்பார். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது, நல்லது இல்லை. ஆனால் நீசமாக இருக்கிறதுனால கெடுப்பலங்கள் கொஞ்சம் குறையும். சரியா? கொஞ்சம் சாந்தமாக இருப்பார். வீடு கொடுத்த சந்திரன் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பலங்கள் கூட குறைய இருக்கும். இப்போ சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். பௌர்ணமி முடிஞ்சு இன்றைக்கி 3ஆவது நாள், 22ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து சனி பகவான் கூடுதல் என்ன சார் பலன்களை கொடுப்பார்? அஸ்தமன அவர் வந்து அந்த பாக்கிய சனியாக இருந்தாலுமே அஸ்தமனம் அடைஞ்சதுனால உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அதை வந்து வீட்டுக்கு அனுப்புவீங்க. அதுபோல் கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து செய்கிற தொழில்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 2 பேரும் நல்லா இருப்பீங்க. அந்த காம திருவோணம் நல்லபடியாகிறதுனால 2 பேத்துக்குள்ளேயும் அந்த செக்ஸுவல் லைஃப் நல்லாயிருக்கும். இணக்கமாக இருப்பீங்க. தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உத்தியோகம் போகிறவங்களும் நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க வந்து வீட்டுக்கு நெருக்கமாக இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு வீட்டுக்கு போவீங்க. வேலை பார்க்குற இடத்துல லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆயத்த பணிகளை ஆரம்பிப்பீங்க. அது நல்ல விதமாக போகும். அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி சார் இருக்கும்? பிள்ளைகள் விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பிள்ளைகள் வந்து கண்ணின் மணிகளாக இருப்பாங்க. அவங்களோட படிப்பு வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். உயர்கல்வி நல்லபடியாக இருக்கும். 5க்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சூரியனும் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சூரியன் வந்து உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதி தான். அதனால் அவர் சகாயத்தை கொடுப்பார். பிள்ளைகளால் நல்ல ஒரு சகாயம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 5 கூடியவங்க கூட அவர் வந்து ராசிநாதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சரியா? 4 கூடியவங்க கூட சேர்ந்து இருக்கனால அந்த மனை சம்மந்தப்பட்ட இடம் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் வந்து இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வாகதோ இல்லையோ, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வாகும். சில பேருக்கு பூர்வீக வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அதில் வம்பு வழக்கு கேஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு சாட் அவுட் ஆயிரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் நடக்கிற வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். வீட்டு வேலைகள், வீட்டில் சில வேலைகள்லாம் கடந்ததுங்க. வீட்டு வேலைக்காக நான் கடன் வாங்கியிருந்தேன், கால்நடைக்காக கடன் வாங்கியிருந்தேன், விவசாயத்துக்காக கடன் வாங்கியிருந்தேன், என்னுடைய சுகதுக்கத்துக்காக கடன் வாங்கியிருந்தேன் நினைக்கிறவங்க அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டில் இருந்தவங்களாம் இப்போ அந்த கடனை திருப்பி அடைச்சிருவீங்க. ஏன்னா சனி பகவான்
9ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் பட்ட கடன்கள்லாம் ஓரளவு நிறைவாகும். சரியா நேர்களே? அதுபோக செவ்வாய் வந்து கடனை அடைக்கிற கிரகம் ராசியில் இருக்கிறதுனால கடனை அடைக்கிறதுக்கு சீக்கிரமாக முயற்சி எடுப்பீங்க. கடனும் ஒரு பக்கம் அடையும். இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. கோச்சாரத்தில் சில நேரம் நல்ல அமைப்பு வரும். அந்த அமைப்பு வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். அந்த தகவலை நாங்கள் சொல்லுவோம். பட்டு ஸ்டெப் எடுக்கிறது நீங்கள் தான். தகவல் மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். ஜோதிடத்தை உணர்ந்து அந்த சாதக பாதங்களை சொல்ல முடியும். டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். மிதுன ராசியில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் சில பேருக்கு சேரலாம், சில பேருக்கு சேராமல் இருக்கலாம். அது யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க வந்து அந்த விஷயத்தில் கரெக்டாக டிசிஷன் எடுங்க, சக்ஸஸ் ஆகுங்க. அடுத்து வந்து சனி பகவான் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். சரியா? தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுபோக வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து எதிர்பாராத பண வரவு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம், எதிர்பாராத பணம், இன்சூரன்ஸ் பணம், நிலுவை பணம், கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்டான நிப்பாட்டின பணம், ப்ராவிடமெண்ட்டு, கிராஜுவேட்டி, வேறு பணங்கள், மெச்சூரிட்டியான பணங்கள் இதெல்லாம் வரும். அதுபோக இறந்தவர்களுடைய பணங்கள், யாராச்சும் வீட்டில் குடும்பத்தில் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்படி எதிர்பாராத பணம் உங்கள் வீடு வந்து சேரும். வீடு தேடி வரும் செல்வம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அதிர்ஷ்டம் இருக்குங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மகாலட்சுமியோட அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா? மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு கூடுதலாக சொன்னோம்னா விரயத்தை பற்றி சொன்னோம்னா தூரதேச தொழில், அதாவது வெளிநாடு வெளிமாநில தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களே? இல்லைனா தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வியாபாரம், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? அதில் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு லாபம்னு ஒன்று இருக்கும்ல சார் அப்படின்னா லாபம் நல்லா தான் இருக்குது. சரியா நேர்களே? ஏன்னா 11 குடைவன் ராசியில் இருக்கிறாரு. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லாபமும் சிறப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொழிலில் வந்து நல்ல லாபத்தை அடைவீங்க. தொழில் பார்க்குறது முக்கியம் இல்லை, ஆனால் தொழிலில் வந்து லாபம் அடைகிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை தான் சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ அந்த கெடுபார்வையிலேருந்து வெளியே வந்ததுனால லாபம் நல்லா சிறப்பாக இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த தொழிலில் சிறப்பான லாபம் வரும் அப்படின்னா அதையும் கொஞ்சம் வகைப்படுத்தலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அதுபோக வந்து இந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப் வச்சுருக்கிறவங்க, காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்க, உற்பத்தி பண்ணுறவங்க, தீப்பெட்டி ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க, பட்டாசு தொழில் வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும். சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் வந்து பூமி சம்மந்தப்பட்டதானே. சனி பகவான் ஒரு விவசாய கிரகம் தான். அதுபோக சூரியன் அங்கே போய் சேர்ந்து இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து தொழில் ரீதியாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். சரியான நேரத்தில் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தூரதேச பயணம் இருக்கும். இந்த மாதம் அடுத்து வர நாட்களில் எங்கேனாச்சும் ஒரு ட்ரிப்பு இருக்கும். நல்லபடியாக தான் இருக்கும். லாப நோக்கத்தோடு தான் போய்ட்டு வருவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைகிறதுனால இவ்வளோ பலன்கள் இருக்குது. சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். 8 கூடியவன் 9ஆம் இடத்துலேருந்து அஸ்தமனம் அடைகிறதுனால 8ஆம் இடம் கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஒரே வாரத்தில் முடிச்சிருக்கலாம் வீடியோ முதலே. பட் இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஜோதிடருங்கிறவர் வந்து அவருக்கு தெரியும். ஆனால் பலன்களை சொல்லும்போது நம்ம வந்து எல்லா கிரகங்களையும் மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். ஜோதிடம் என்கிறதே ஒரு காம்பினேஷன் தான் நேர்களே. 27 நட்சத்திரங்கள் உடைய தொகுப்பு தான் ஜோதிடம். 2.25 நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்குது. சரியா? 12 ராசி, 9 கிரகங்கள், இவங்களுடைய அந்த இவங்களுடைய அந்த சங்கல்பம் தான் ஜோதிடம். இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் தங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்க தொடர்புகளை பற்றி பேச தான் ஜோதிடம். அதனால் ஜோதிடத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வரியில் சொல்லி நிப்பாட்டலாம், ஒரு மணி நேரம் பேசலாம், ஒரு நாள் முழுக்க பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளும் நிறைய தகவல்களை மிதுன ராசிக்கு சொல்லணும், லாப நஷ்டங்களை சொல்லணும், நீங்களும் அதை கேட்கணும், பொறுமையே இழக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எரிச்சலும் ஆகக்கூடாது. ஆனால் சில நேரம் வந்து சில இது தேவையில்லாமல் நானும் சொல்லுவேன். அது சில நேரம் ஃப்ளோவில் வந்துடும். சில பேருக்கு வந்து அது சங்கடமாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, கொஞ்சம் கூடுதலாகவே பேசுங்க சார், நீங்கள் பேசுகிறது நல்லா தான் இருக்குது, கூடுதலாக பேசுங்கிறாங்க. அதனால் நான் கூடுதலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். திட்டமாகவே பேசுவோம். சரியா நேர்களே? திட்டம் போட்டு வட்டம் போட்டு வாழ்வோம். அதான் ரொம்ப நல்லது. அப்படியே பார்த்துக்கலாம். நல்ல விதமாக தான் இருக்குது. மாதம் நல்லா தான் இருக்குது. கிரக நிலைகள்லாம் நல்லா தான் இருக்குது. ராசியில் செவ்வாய் இருப்பார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை.
சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறேன். புதன், சனி, சூரிய பகவான். 10ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிர வழிபாடை வச்சுக்கோங்க. சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறார். 5, 12 கூடையவன் வந்து 10ஆம் இடத்துல வீக்காக இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தூரதேச தொழிலில் சில பிரச்சனை இருக்கும். அதனால் சுக்கிர வழிபாடு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை கும்பிடுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஸ்ரீரங்கத்துக்கு கூட போகலாம். சரியா, ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி சேவிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்க. மற்றபடி கிரகங்கள் எல்லாம் இருக்குது. 12ஆம் இடத்துல குரு வந்து சந்திரசாரத்தில் உங்கள் ராசியை நோக்கி வராரு. ராசியை நோக்கி குரு வருது ஒரு வைக்கு நல்லதான். கோச்சாரத்தில் ராசியில் குரு இருக்கக்கூடாது. இருந்தாலும் மிதுனத்துக்கு வந்து அவர் இருக்கலாம். தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். குரு பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். குரு பயிற்சிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். குரு பகவானை பற்றி முழுமையாக சொல்லணும். அவர் உங்கள் ராசியில் எப்படி சஞ்சாரம் பண்ணுறாரு, மற்ற கிரகங்களோட இணைவை பற்றி சொல்லணும். வாட்டர் மேபி இப்போ குரு வந்து 12ஆம் இடத்துலேருந்து ராசியை நோக்கி வரதுனால விரயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். சரியா, விரயம் குறைஞ்சிரும். ஆள் கொஞ்சம் பதப்படுவீங்க. குரு வந்து தனகாரகன், புத்திரகாரகன். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பெருமை அந்தஸ்து கிடைக்கும். அதுபோக தனகாரகன், கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு மெச்சூர்டு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த குரு பயிற்சி வந்து உங்களை மனதாலும் உடலாலும் பதப்படுத்தும். சரியா, குரு ராசிக்கு வந்துட்டாலே பதப்படுத்துவார். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் களைஞ்சி எடுத்துருவார். மிதுன ராசிக்காரங்களுக்கு மனதாலும் உடலாலும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். சரியா, சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம். நல்ல பழக்கவங்களாம் பிரச்சனை இல்லை. கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் குரு வந்து ஃபில்டர் பண்ணிடுவார். ஏன்னா குரு தேவகுரு பிரகஸ்பதி, இயற்கை யோகர். இயற்கையிலே வந்து ரொம்ப பெரிய மகா யோகர் வந்து குரு பகவான். அவர் ராசிக்கு வர்றது ஒரு வைக்கு நல்லதான். ஓகே நேயர்களே. ஆனால் குரு ராசிக்கு வந்தார்னா வனவாசம்பாங்க. ஜென்மத்தில் குரு வரதுனால ராமர் வனவாசத்துக்கு போனாரும்பாங்க. வனவாசத்துக்குலாம் போக மாட்டார். தூர இடத்துக்கு வேணால் அனுப்புவார். சரியா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அவர் உங்கள் ராசிக்கு நல்ல படிக்காத பலன்கள் கொடுப்பார். தான் வீட்டுக்கு அவர் மறையாமல் இருக்கிறாரு. 7ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில், குடும்பம், கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சரியா, தொழில், குடும்பம், கணவன் மனைவி உறவு, அதிர்ஷ்டம் எல்லாமே கை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படும். நல்லா இருக்குது. குரு பயிற்சியும் வந்து மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் சில சிறப்பு பலன்களை செய்வார். ஓகே நேர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து புதன் உங்கள் ராசிநாதன். அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலன்கள்னு சொல்லிடுறேன். அதுபோல் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 பலன்களையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். நான் பலன்கள் சொல்கிறதுனா இருந்தால் சாதகத்தையும் சொல்லுவேன், பாதகத்தையும் சொல்லுவேன். பலன்கள் வந்து எப்போயுமே வந்து சாதகம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. பலன்கள்னா ப்ரிடிக்ஷன் அர்த்தம். அந்த ப்ரிடிக்ஷன் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் பாவத்துவம் இருக்கிறாரு. ஏன்னா சனி கூட சேர்ந்துருக்கனால பாவத்தமாய் தான் இருக்கிறாரு. அதை வந்து கொஞ்சம் காரகோப பாவனாசி அப்படிம்பாங்க. இது தந்தைக்கு மகனுக்கும் ஆகாது. தந்தை நல்லா இருப்பார். குடும்பத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சனி கெட்டு போனவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் எப்படி கெட்டு போவார்னா அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். இல்லைனா சனி பார்வையில் இருப்பார். சனி பார்வையில் 3-7 பார்வையில் இருப்பார். இல்லைனா செவ்வாய் கூட சேர்ந்துருப்பார். இல்லைனா ராகு கேது கூட சேர்ந்துருப்பார். ஸோ சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஒளி கிரகத்தை வந்து பாவ கிரகங்கள் போட்டு தாக்கும். அதனால் சூரியன் கெடாமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சூரியன் கெட்டு போனவங்களுக்கு சில தாக்கம் இருக்கும். குறிப்பாக ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். அதுபோக சூரியன் வந்து மகர கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். சரியா, மகர, கும்ப, துலாம் இந்த 3 இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோக வந்து சனி தொடர்பில் இருக்கிறாரு. செவ்வாய் பார்வை இல்லை. சனி தொடர்பில் இருக்கிறதுனால இப்போ வந்து சனி திசை சூரிய பற்றி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நடக்கும். மிதுன ராசியில் சனி திசை சூரிய பற்றி நடக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லை தந்தைக்கு சில பிரச்சனைகள் வரும். சரியா, ஆனால் அந்த சூரியனுக்கு வந்து குரு, சுக்கிர, புதன் சகவாசம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. புதன் வந்து எப்போயுமே சூரியன் கூட தான் இருப்பார். அதனால் புதனால் சூரியனுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. குரு சுக்கிர தொடர்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குரு பார்வையிலையோ சுக்கிரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது வந்து நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல விசேஷம் தான். சரியா, இந்த காலகட்டத்தில் பெரியவங்களை மதிப்பீங்க. ஆள் புத்தி கூர்மையாக இருப்பீங்க. சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். 9ஆம் இடத்து புதன் தொட்டக்காரத்தை தொடங்க வைப்பார். முயற்சி தன் மெய்விருத்த கூலிதரம் சொன்ன மாதிரி முயற்சி ஃபுல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தைரிய வீரியமாக இருப்பீங்க. கலைத்துறை, இசைத்துறை, எழுத்துத்துறையில் நல்ல ஒரு இதாக இருக்கும். பத்திரிக்கை நல்லாயிருக்கும். மீடியா நல்லாயிருக்கும். இதில் வேலை பார்க்கணும் மிக சிறப்பாக இருக்குது. பொதுவாக 9ஆம் இடத்துல இருக்க புதன் ஆட்சி பெற்ற சூரியன் சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, வாழ்த்துக்கள். இந்த தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஜனன செக் பண்ணுறேன். அணுகுங்க. வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன். இல்லைனா ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க. மிதுன ராசிக்கு @% இந்த மாதம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மாசி 2. இதை முன்னிட்டு சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். நல்லபடியாக இருங்க. வழிபாடு வந்து இப்போதைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சரியா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளை சேவிங்க. தாயாருக்கு வந்து செந்தாமரப்பை கொடுத்து தாயாரை சேவிங்க. நல்ல விதமாக இருக்கும். எல்லாமல்ல இறைவன் மிதுன ராசிக்கு மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.